ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமஹ. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் ஆத்மாவின் இலக்கணங்களை, அதாவது நம்முடைய உண்மையான இயல்பை பற்றி உபதேசித்துக் கொண்டிருக்கிறார். நான் என்பதன் உண்மையான பொருள் என்ன என்பதை பகவத்கீதா சாஸ்திரம் தொடங்கும் பொழுதே பகவான் பல கோணங்களில் உணர்த்தி வருகிறார். முக்கியமா என்ன புரிஞ்சுக்கிறோம்னா, நான் என்பது நிச்சயமாக இந்த உடல் அல்ல, மனம் அல்ல, இதுவே நான் கிடையாது. இப்போ அந்த உடலை போய் நான் நினைக்கிறதுனால எவ்வளவு பிரச்சனைகள். நம்மளுடைய திங்கிங்கான லோக்கஸ் எங்கேருந்து நம்ம திங்க் பண்றோங்கிறதே இங்கே தானே. இந்த உடம்பு உண்மை, இந்த உடம்பு தான் நான், இந்த மனசு தான் நான், இந்த வாழ்க்கை உண்மை, இந்த பிரச்சனைகள் உண்மை, என்னுடைய உறவுகள்லாம் உண்மை, நான் எனது இதுக்குள்ளதானே நம்ம இயங்கிக் கொண்டே இருக்கிறோம். இதுதான் நம்முடைய அத்தனை பிரச்சனைகளுக்கும் காரணம். இந்த உடம்புக்குள்ள நம்ம இருப்பது போல் தோன்றினாலும் உண்மையில் அழியாத, மாறாத, என்றும் இருக்கின்ற தத்துவம் இந்த நான் என்ற சொல்லுக்கு பொருள் அது. இந்த உடல் கூட்டுக்குள் அடங்கி, அதாவது மாட்டிக்கொண்டிருப்பதல்ல. இந்த உடல் அழிந்தாலும் அழியாமல் நிற்கக்கூடிய ஆத்ம தத்துவம், உணர்வு. இதெல்லாம் வெறும் இமேஜினேஷன் கிடையாது, நம்ம பாவனை செய்கின்ற விஷயம் இல்லை. உண்மையான உண்மையைத்தான் சாஸ்திரம் பேசுகிறது. அதுவும் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் வேதங்களின் மொழியை, உபனிஷதங்களின் கூற்றை தான் இங்க கீதையில நமக்கு உபதேசித்துக் கொண்டிருக்கிறார். இந்த ஸ்லோகத்துல என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். அவ்யக்தோயமசிந்த்யோயம் அவிகார்யோயமுச்யதே தஸ்மாதேவம் விதித்வைனம் நானுஷோசிதுமர்ஹசி. உச்சியதே என்று சொல்லப்படுகிறது. எது? அயம். அயம் உச்சியதே. இந்த முதல் வரியில கடைசியில இருக்கு பார்த்தீங்களா? அயம் உச்சியதே. இந்த ஆத்மா இப்படிப்பட்டதாக சொல்லப்படுகிறது பெரியோர்களால். எப்படிப்பட்டது? அவ்யக்தக. அவ்யக்தகன்னு சொன்னா பொறிகளுக்கு புலப்படாதது. கண்ணு, காது, மூக்கு, நாக்கு, தோல், இந்த ஐம்பொறிகள் சொல்றோமே. கண்ணால ஒரு நிறத்தை பார்க்க முடியும். கண்ணுக்கு புலப்படுவது ஒளி அப்படின்னு சொல்லுவோம். காதால ஒரு ஒலி, ஒரு சவுண்டை தான் கேட்க முடியும். மூக்கால மணத்தை தான் நுகர முடியும். நாக்கால சுவையைத்தான் அறிய முடியும். தோலால தொட்டு உணர்கின்ற விஷயங்களை தான் நுகர முடியும். இப்படி ஐம்பொறிகளுக்கு புலப்படக்கூடிய விஷயமாக, இந்திரிய விஷயமாக ஆத்மா இல்லை. அவ்யக்தகன்னு சொன்னா பொறிகளுக்கு புலப்படாதது. ரொம்ப அழகா கேன உபனிஷத் சொல்லும். எதனை கண்ணால் காண முடியாதோ, எதனால் கண் எல்லாவற்றையும் காண்கிறதோ அதுவே ஆத்மா, அதுவே நீ அப்படின்னு சொல்லும். ஆக கண், காது, மூக்கு அதெல்லாம் மட்டும் இல்ல, மனம், புத்தி இதெல்லாம் இயங்குவதற்கு என்ன காரணம்? இதற்குள்ள உணர்வு அப்படிங்கிற தத்துவம் இருக்கிறதுனால இதெல்லாம் இயங்குகிறது. ஆக எதனால் கண் எல்லாவற்றையும் பார்க்கிறதோ, எதனை கண்ணால் பார்க்க முடியாதோ அப்படின்னா என்ன அர்த்தம்? அவ்யக்தக. அவ்யக்தகனா பொறிகளுக்கு புலப்படாதது. ஒரு ஆப்ஜெக்டா பார்க்க முடியாது. ஆப்ஜெக்ட் இல்லை என்பதுதான் விஷயம். சப்ஜெக்டாக இருப்பதால நான் அப்படின்னு சொன்னா, அறிபவன் எப்படி அறியப்படு பொருளாக ஆக முடியும்? அறியப்படு பொருள் வேறு, அறிபவன் வேறு. ஒரு நாளைக்கும் நான் என்பதை நாம் புறப்பொருளாக, ஒரு ஆப்ஜெக்டா அறிய முடியாதுங்கிறது தான் இதோட விஷயம். நான் பொறிகளுக்கு புலப்படாதவன். சரி, இந்த ஆத்மா அயம்னு சொல்லியிருக்காரு. இந்த ஆத்மா அல்லது நான் பொறிகளுக்கு புலப்படாதவன். அப்புறம் என்ன? அச்சிந்தியகா. சிந்தியகனா மனதிற்கும் எட்டாதவன். மனதால அதை காம்ப்ரிஹெண்ட் பண்ண முடியுமா? மனதால அதை புரிந்து கொள்ள முடியுமானா மனதிற்கும் எட்டாதது. மனதிற்கு எட்டாததுன்னா எண்ணுதற்கு எட்டா எழிலார் அப்படின்னு பாடுவார் மாணிக்க வாசகர். நம்முடைய எண்ணங்களுக்கு அப்பாற்பட்டது. அப்படின்னா இல்லவே இல்லையான? கண்டிப்பாக இருக்கிறது. எப்படி சொல்லும் உபனிஷதம்னா, எதனை மனதால் எண்ண முடியாதோ, எதனால் மனம் எல்லாவற்றையும் எண்ணுகிறதோ அதுவே ஆன்மா, அதுவே நீ. மனசுக்கு இயல்பாகவே பார்த்தீங்கன்னா, மனம் என்பது சாஸ்திரப்படி ஜடம். அது ஒரு கண்ணாடி மாதிரி. அந்தகரணம்னு சொல்றோமே, அது ஒரு கண்ணாடி மாதிரி ஜடப்பொருள் அது மனம் என்பது. அதுல இந்த உணர்வின் நிழல் பட்டாதான் அதற்கு அது அனைத்தையும் அறிகின்ற தன்மை உடையதாக ஆகிறது. அதனால எதனால் மனம் எல்லாவற்றையும் அறிகிறதோ, எதனை மனதால் அறிய முடியாதோ அதுவே ஆன்மாக. ஆத்மா என்னதுன்னா நம்முடைய மனதால
அறியக்கூடிய ஒரு புறப்பொருளாக இல்லை. இங்கேயும் அப்படிதான், ஒரு ஆப்ஜெக்ட் கிடையாது. அது வந்து என்ன மனதிற்கு விஷயம் அல்ல. ஆன்மா வந்து எப்படி எல்லா பொருளையும் நினைக்கிறோமோ அது மாதிரி மனசை நினைக்க முடியாது. ஏன்னா நினைப்பவனே அதுதான். எதனால் மனம் வந்து நினைக்கக்கூடிய ஆற்றல் பெற்றதாக விளங்குகிறதோ அந்த தூய உணர்வு, இந்த கான்சியஸ் பிரின்சிபிள்னு சொல்றோமே, எங்கும் நீக்கமர நிறைந்த உணர்வு தத்துவம் இந்த உடல்லையும் இருக்கு இல்லையா, அதனாலதான் மனம் எல்லாவற்றையும் அறிகிறது, உணர்கிறது அப்படின்னு சொல்றோம். ஆக அவ்யக்தக, அச்சிந்தியக, அவிகாரியக. அவிகாரியகன இதுல எந்த விதமான மாற்றங்களையும் உண்டு பண்ண முடியாது. அவிகாரியக, விகாரம்னா நமக்கு தெரியும் சேஞ்சஸ். இதாவது உடைச்சு செதைச்சு ஏதாவது பண்ண முடியுமா? ஒன்னும் பண்ண முடியாது. இப்பதான் பார்த்தோம், நைனம் சிந்தந்தி சஸ்திராணி. இதனை ஆயுதங்கள் வெட்டாது, நீர் நனைக்காது, நெருப்பு எரிக்காது, காற்று உலர்த்தாது, எதுவும் பண்ண முடியாதுங்கிறத இப்பதான் ரொம்ப ஆணித்தரமாக பகவான் கூறினார். அவிகாரியகனா இது எந்த விதமான மாற்றத்திற்கும் உட்பட்டதல்ல. புரிந்து கொள் அர்ஜுனா, புரிந்து கொள்ளுங்கள் எல்லோரும் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லார்கிட்டையும் சொல்றார். இந்த ஆன்மா புறப்பொருளாக அறியப்படுவதல்ல, இந்திரியங்களுக்கு புலப்படுவதல்ல. ஏன்னா யார் அறிபவனோ அதுதான் இது. இது வந்து சப்ஜெக்டாக இருக்கிறது. இதனாலதான் இந்திரியங்கள்லாம் எல்லாவற்றையும் அறிகிறது, இதனால்தான் மனம் எல்லாவற்றையும் அறிகிறதே தவிர இதனை மனதால் அறிய முடியாது, இதனை பொறிகளால் அறிய முடியாது. இதில் எந்த மாற்றங்களும் இல்லை. சரி, இதை ஏன் சொல்றீங்கன்னா, தஸ்மாத் எனவே, ஏவம் ஏனம் விதித்வா, இவ்வாறு இதுவரைக்கும் நான் சொன்னேனே இந்த ஆத்மாவின் லட்சணங்கள், அது எல்லாவற்றையும் புரிந்து கொண்டு அனுசோசித்தும் ந அர்ஹசி, நீ இதை பத்தி கவலைப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை அர்ஜுனா. பீஷ்மர் துரோணர் ஆகியோரை உடல் என்று நினைத்தால் அவர்கள் உடலே அல்ல. உடல் எப்படி இருந்தாலும் ஒரு நாள் அழிந்து போகும். அவர்கள் உடலே அல்ல. அவர்களும் தூய ஆன்மாக்கள். உண்மையிலே அவர்களுடைய ஸ்வரூபமும் என்னது? ஆன்மஸ்வரூபம் தான். உடல் என்ற கோணத்தில் கவலைப்படுவது தேவையற்றது. இல்லை, அவர்கள் ஆன்மான்னு நீ புரிந்து கொண்டால் அப்ப எதுக்கு கவலைப்படுற? நீயே முயற்சி செய்தாலும் அந்த ஆன்மாவில் எந்த விதமான மாற்றத்தையும் உண்டு பண்ண முடியாது, அதை அழிக்க முடியாது. புரிந்து கொள் என்று இந்த கவலையிலிருந்து விடுவிக்கிறதுக்காக இதான் அல்டிமேட் சொல்யூஷன். ஆத்ம ஞானம் ஒன்றுதான் முழுமையாக நம்மை கவலையிலிருந்து விடுவிக்கும். இந்த அறிவுபூர்வமான சிந்தனை தான் விடுவிக்கும். சும்மா டெம்பரரியா இதை பண்ணு அதை பண்ணுன்னா நம்முடைய புத்தி கேள்வி கேட்டுக்கொண்டே இருக்கும். இதுதான் புத்தியை அமைதிப்படுத்தக்கூடிய வித்யை. தொடர்ந்து நாம் பகவானின் அருளால் சிந்திப்பதற்கு வாய்ப்பு கிடைக்கட்டும். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் தத்சத். ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.